அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஜீரா ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை டக்குன்னு காலையில ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. கருப்பு ஏலக்காய் போடுறதா இருந்தால் 1 போட்டாலே போதும், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பட்டை கிராம்புலாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா போட்டுட்டு கிளறி விடுங்க. ஜீரகம் போட்டோன்னே லைட்டாக பொன்னிறமாக இருக்கிறப்பவே நம்ம ரைஸை சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இது கூட இப்போ சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் இந்த ஜீரா ரைஸ். நம்ம வெஜிடபிள் புலாவ் மாதிரியோ இல்லை பிரியாணி மாதிரியோ நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. இந்த ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே ரைஸை சேர்த்துட வேண்டிதான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா இந்த மாதிரி கொதி வரப்ப ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போடுங்க. அப்போ அடி பிடிக்காம நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக வரும். இப்போ விசில் போட்டு 2 விசில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் 2 விசில் வைங்க. 2 விசில் வந்துடுச்சு. இது அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். அப்போ அடி பிடிக்காம இருக்கும். விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் திறந்துடலாம். வாசனைக்கு பொடி பொடியாக நறுக்கியிருக்க இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுடலாம். ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஜீரா ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ஜீரா ரைஸ்க்கு தால் மக்கானி, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த அர்ஹர் தால் இதெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.